ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக ஹெல்தியான ராகி புட்டு, கார ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி. கட்டாயமாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை லைட்டாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். அதாவது மாவை பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரணும், உதுத்துனா உதிர்ந்து போயிடணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வருது, உதுத்துனா அதே போல் உதிர்ந்து போயிடுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்துச்சுன்னா புட்டு மேக்கரில் சேர்த்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் புட்டு மேக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், புட்டு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம இதை புட்டு மேக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கூலே ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உதுத்தி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு மசாலாவுமே இதில் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருந்த புட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேங்காய் சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. இது கூட தேங்காய் சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அளவுகள் எதையுமே மாற்றாமல் நான் சொன்ன அளவுகளில் எடுத்து செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி கொடுத்துக்கோங்க. உப்பு கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி புட்டு அவிக்கும் போதே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.